வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KP ஜெயக்குமார் சடலமாக மீட்பு. பாதி எரிந்த நிலையில் அவரது உடல் கண்டெடுப்பு. அப்பகுதியில் பெரும் பதட்டம். ஜெயக்குமார் உடல் எரிந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் காவல்துறை சுதந்திரமாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வழக்கு விசாரணைக்காக 3 தனிப்படை அமைப்பு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் படுகொலைக்கு காவல்துறையே பொறுப்பு. இது தொடர்பாக CBI விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வேலைக்கார பெண்ணை கடத்தி அடைத்து வைத்திருந்த வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகனும் பாஜக MLAவுமான ரேவண்ணா கைது. பெங்களூரு சிறப்பு விசாரணை நடவடிக்கை. காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். போலீசார் குறித்த அவதூறு பேச்சு தொடர்பான வழக்கில் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய CBI உதவியை நாடியது SITE. பிரஜ்வல் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதால் SIT குழுவினர் சம்மன் அனுப்பியும் அவர் நாடு திரும்பாததால் நடவடிக்கை. எனக்கு சொந்தமாக வீடு, சைக்கிள் கூட இல்லை. ஊழல் செய்து வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பெரும் சொத்துக்களை சேர்த்து வைப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் பாலமு மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. விவசாயிகள் மற்றும் பெண்கள் படும் கஷ்டத்தை நரேந்திர மோடியால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நரேந்திர மோடியை அதிகாரம் சூழ்ந்தது. எதிராக யாராவது குரல் எழுப்பினாலும் அந்த குரல் அடக்கப்படும். குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேச்சு. தேச பாதுகாப்பில் பிரதமர் மோடியின் ஒரு அரசு போதும் சமரசம் செய்து கொள்ளாது. எல்லை பகுதியில் ஒரு தீர்வு ஏற்படாத வரை இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் இயல்பு நிலையை எதிர்பார்க்க கூடாது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் நடந்த பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள். அதிமுக பொதுச் செயலாளர் EPS நோயாளிகளை சந்தித்து ஆறுதல். திமுக அரசுக்கு நீர் முக்கியமா, பீர் முக்கியமா? ஸ்டாலினுக்கு EPS சாடல். 6384 தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் துவக்கம். தமிழக அரசு செய்திக்குறிப்பில் வெளியீடு. தமிழக அரசு அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை அறிவித்த பின்னரும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக புகார். கடுமையான வெப்பம் நிலவும் இக்காலத்தில் கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. விழுப்புரத்தில் மருத்துவமனை ஒன்றில் இடுப்பு வலி சிகிச்சைக்கு வந்த இளம் பெண்ணிடம் கண்ட இடத்தில் தொட்டு அத்துமீறலில் ஈடுபட்ட பிசியோதெரபி மருத்துவர். இளம் பெண்ணின் உறவினர்கள் பிடித்து தர்ம அடி. கசக்கி பிழிந்த உறவினர்கள். மது போதையில் தகராறு செய்த மகன். கொதிக்கும் எண்ணெய் ஊற்றி கல்லால் அடித்து கொன்ற தாய். திருவண்ணாமலை அருகே மகனை கல்லால் அடித்து கொலை செய்த தாய் உட்பட 2 போலீசாரால் கைது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல். 4 விமானப்படை வீரர்கள் காயம். காயமடைந்த விமானப்படை வீரர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் பொதுமக்கள் கடலில் குளிக்கவும் தடை. கடலில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மீன்வளத்துறை உத்தரவு. வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை முழுமையாக நீக்கம். மத்திய அரசு அறிவிப்பு. வெங்காய ஏற்றுமதிக்கான குறைந்தபட்ச விலை டன் ஒன்றுக்கு $550 இருக்க வேண்டும். வெங்காய உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கம். இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலைப்பதிவு. இந்தியாவில் அந்நியர்கள் மீது வெறுப்பு அதிகமாகி உள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறிய கருத்து. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறுப்பு.
தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 41வது வணிகர் தினம் 6வது மாநில மாநாடு. மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிறார் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி. காலை 9 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி முறைகேடு பற்றி புகார் கூறிய சமூக ஆர்வலரை மர்ம நபர் அரிவாளால் சரமாரியாக வெட்டு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. காங்கிரஸ் வங்கி கணக்குகள் முடக்கம். பாஜகவுக்கு வெட்கம் இல்லை. சமமான பலத்துடன் மோதி தேர்தலில் ஜெயிக்க முயல வேண்டும். திருவனந்தபுரம் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் விமர்சனம். விழுந்தது 3வது விக்கெட். பணம் இல்லாததால் தேர்தலிலிருந்து விலகும் காங்கிரஸ் வேட்பாளர். தேர்தலில் செலவு செய்ய போதுமான பணம் இல்லாததால் தேர்தலிலிருந்து விலகல். காங்கிரஸ் மேலிடத்திற்கு சுசரிதா கடிதம். 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 21% பேர் மீது கிரிமினல் வழக்குகள். ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தகவல். டெல்லி காங்கிரஸ் தலைவர் பாஜகவில் ஐக்கியம். மக்களுக்கு சேவை செய்யவே இணைந்ததாக பேட்டி. காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மாநில தலைவராக இருந்த அரவிந்த் லவ்லி சில நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய நிலையில் பாஜகவில் இணைந்தார். மக்கள் போராட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலி. பாகிஸ்தான் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூடு போராடுவது மற்றும் அமைதியாக கூடுவதற்கான பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல். பிரபல பலூச் ஆர்வலரான பஹ்ரங் பலூச் குற்றச்சாட்டு. தெலுங்கானாவில் பாஜகவிற்கு தான் ஓட்டு போடுவேன் என கூறிய பெண்ணை கன்னத்தில் அறைந்த காங்கிரஸ் வேட்பாளர். ஹைதராபாத் அர்மூர் பகுதியில் கட்சியினருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெண்களை சந்தித்து ஆதரவு திரட்டிய போது பெரும் சர்ச்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவின் சீகானா கிராமத்தில் தாமமாக பள்ளிக்கு வந்த ஆசிரியை பள்ளி முதல்வர் சரமாரியாக தாக்கு. வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். அடிக்கடி தாமதமாக வருவதாக எழுந்த புகாரில் பள்ளி முதல்வர் பலமுறை எச்சரித்தும் மீண்டும் தாமதமாக வந்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பானது. இந்தோனேஷியாவில் வெள்ளம். நிலச்சரிவில் 15 பேர் பலி. பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்காக 115 பேர் மீட்கப்பட்டு மசூதிகள் அல்லது அவர்களுடைய உறவினர்களின் வீடுகளில் தங்க வைப்பு. 8 மணி நேரம் சித்திரவதை. மனைவி கொலை. சிசிடிவியால் சிக்கிய முன்னாள் அமைச்சர். கஜகஸ்தானின் முன்னாள் பொருளாதார அமைச்சர் குவாண்டிற்கு மனைவியை கொன்ற வழக்கு. 20 வருட சிறை தண்டனை கிடைக்க கூடும். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும். மும்பையில் கடல் சீற்றமாக இருக்கும். சென்னை கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் படத்தின் புதிய அப்டேட். படத்தை பா ரஞ்சித்தின் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரிப்பு. மாற்றம் சேவையா மட்டும் இருக்கட்டும், அரசியலாக்கிடாத அப்பா. மாற்றம் துவக்க விழாவில் நடிகர் லாரன்ஸின் தாயார் பிரபல நடிகருக்கு அம்மா கொடுத்த அறிவுரை. நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எதையுமே நம்மை கட்டுப்பாடு செய்ய அனுமதிக்க கூடாது என்று இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. IPL தொடரில் டியூப்ளசிஸ் அதிரடி. குஜராத்தை வீழ்த்து பெங்களூரு அபார வெற்றி. பெங்களூரு அணி 13.4 ஓவர்களில் இலக்கை கடந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. பெங்களூரு அணி 13.4 ஓவர்களில் இலக்கை கடந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. IPL தொடரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் விளையாடின. திருவானைக்காவல் கோவிலில் ரூபாய் 1 கோடியில் புதிய கொடி மரங்கள். விக்னேஸ்வர பூஜையுடன் யாக கால பூஜை தொடங்கியது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.